ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோயா சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் வரமல்லி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கணும். இதோட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு சுற்றி எடுத்துகிட்டு இதோட கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு வடைச்சட்டியில் கடுகு போட்டு பொரிஞ்சதும் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கணும். கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து வதங்கினதும் இதோட உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி இதோட வேக வச்சு புழிஞ்சு வச்சுருக்கிற சோயாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். இதோட அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து வதக்கி விட்டால் சுவையான சோயா சுக்கா ரெடி.